ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்பெஷல் டே இஃப்தார்ன்னே சொல்லலாம். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து த்ரெடர் சிக்கன், அதுக்கப்புறம் பஜ்ஜி, பீஸாலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சீக்கிரமா குயிக்கா எப்படி போடுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல காமிக்க போறேன். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, த்ரெடர் சிக்கன் செய்யறதுக்காக நான் வந்து சமோசா பேட வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரிப்பரேஷன்ல வந்து சிக்கன் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அத வச்சு தான் நான் இப்போ வந்து த்ரெடர் சிக்கன் செய்ய போறேன். ஸோ இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துட்டு, இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் இன்னும் நல்லா கிரிஸ்பியா சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இத வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம சிக்கன் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல வந்து ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு, இதுலேருந்து ஒரு சிக்கன மட்டும் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த சமோசா பேடு, அதில பார்த்தீங்கன்னா, இது போல வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேயும் இந்த சமோசா பேட் வச்சு இப்படி அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாரி வரும். ஸோ இதே மாரி நான் எல்லாமே செஞ்சு எடுத்து வைக்க போறேன். இப்ப இது போல நம்ம வந்து எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டோம்னா, ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். டக்குனு ஒண்ணு ஒண்ணா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துறலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, பஜ்ஜி மாவு வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து சக்தி பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். நான் இது மட்டும் யூஸ் பண்ணல. இது கூடயே கொஞ்சமா கடல மாவும் சேர்க்க போறேன். ஸோ வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மாவு வந்து காசு கூட இருக்கும். அதனால நான் வந்து கடல மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது. கடல மாவு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில வந்து கொஞ்சமா பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு, அப்புறம் வந்து சோடாப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறேன். தண்ணி ஊத்தி லைட்டா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பஜ்ஜின்னா ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட் வந்து எக் பஜ்ஜும், அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து கேட்டாங்க, பொட்டேட்டோ பஜ்ஜி தான் வேணும் அப்படின்ட்டு, வாழைக்காய் பஜ்ஜி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரொம்பவே ஈஸியா நம்ம வந்து பீஸா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் கிட்ட தான் நான் மைதா சேர்க்கிறேன். ஸோ 1/2 கப் மைதா சேர்த்துட்டு, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. நெறைய தண்ணி ஊத்த வேணாம். தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்டின்னா, இந்த அளவுக்கு இருக்கும். இப்ப இத ஒரு சைடு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஃபர்ஹான் குட்டிக்கு மட்டும் தான் பீஸா. எங்களுக்கெல்லாம் இல்ல. சைட் பை சைடு வந்து நோம்பு கஞ்சும் வச்சிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு, நோம்பு கஞ்சி இல்லாம எப்டி நமக்கெல்லாம். ஸோ அதனால வந்து நோம்பு கஞ்சி தான் வைக்க போறேன். நான் இப்ப ரொம்ப நெறையாலாம் செய்யறதில்ல நோம்பு கஞ்சி. ஏன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் குடிக்கிறோம். பசங்கலாம் யாருமே வேணாம் அப்டிங்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சமா மட்டும் நோம்பு கஞ்சி வச்சுட்டு, இந்த சைடு வந்து வெள்ளை பட்டாணி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நல்லா ஊற வச்சுட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். சுண்டல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பட்டாணியும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்ட்டா நல்லா வெந்திருக்குது. இது கஞ்சி கூட வந்து இந்த மாரி சுண்டல் நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாருக்கும். கருவேப்பில வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஈரமா இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ஒரு காட்டன் கிளாத்ல நம்ம கொஞ்ச நேரம் அப்படி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, அதுல உள்ள ஈரம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்படி இல்லன்னாக்கா, ஈரத்தோட எடுத்து வச்சோம் அப்படின்னா, கருவேப்பிலலாம் ஒரு மாரி அழுகி போயிடும். ஸோ இந்த மாரி நம்ம வந்து அந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு வரைக்கும் நல்லாருக்கும். ஸோ நோம்பு கஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் எடுத்து நம்ம ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். இப்போ பீஸா செய்யறதுக்கு ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். அந்த ட்ரேல பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு, நான் வந்து பட்டர் பேப்பர் தான் போட்டுருக்கேன். டக்குனு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தது வந்து இந்த மாரி ஃப்ளாட்டா நல்லா தட்டி விட்டுட்டு, அதிலேயே வந்து நான் வந்து பீஸா சாஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பீஸா பார்த்தீங்கன்னா, ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம போட்டு ரொம்ப மாவு போட்டு பெசஞ்சுக்கிட்டு, ஒண்ணு ஒண்ணையும் பார்த்து பார்த்து செய்யணும்லாம் அவசியம் இல்ல. பட்டுன்னு நம்ம செஞ்சு குடுத்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஹான் குட்டி வந்து ஃபாஸ்டிங் பண்றதுனால, அவருக்காக ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பீஸா தான். அதுவும் அவனுக்கு வந்து இந்த மாரி ஹார்டாக்ஸ் பீஸா தான் பிடிக்கும். ஸோ அதனால அத ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜிகர்தண்டா ரெடி பண்றதுக்கு பால் பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நல்லா சுண்ட காய்ச்சி ஃப்ரிட்ஜில எடுத்து வச்சுட்டேன். அந்த பால ஊத்திட்டு அதிலேயே வந்து ஒரு
3லேருந்து 4 ஸ்பூன் ஐஸ்கிரீம் போட்டு மிக்ஸில நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இதுல வந்து நம்ம பாதாம் பிசின் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட பாதாம் பிசின் சேர்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் நெறைய சேர்த்தா பிடிக்கும். 4லேருந்து 5 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா, நன்னாரி சர்பத் இத சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து ஃப்ரெஷ் மில்க்கும் சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சப்ஜா சீடு சேர்க்கணும். சப்ஜா சீடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, நல்லா ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இத நீங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பஜ்ஜி செய்யறதுக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ இந்த மாரி நீட்டு ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் முட்டையும் பார்த்தீங்கன்னா 2 2டா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5:45 கிட்ட நான் வந்து ஃப்ரை பண்றதுக்கு ஆரம்பிப்பேன். சூடா இருந்தா தான் கொஞ்சம் பசங்கலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து 5:40 கிட்ட நான் வந்து ஃப்ரை பண்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பஜ்ஜும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆயில்லாம் எதுவுமே இழுக்காத ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து நம்ம முட்டை பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம். முட்டை பஜ்ஜி யாருக்கு பிடிக்கும்னு தெரியல. பட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் பசங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. அதுவோளுக்குலாம் வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் பிடிக்கும். எனக்கு வந்து முட்டை பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு 3 முட்டை மட்டும் போட்டு பஜ்ஜி செஞ்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து முட்டை பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் புடிச்ச பார்த்தீங்கன்னாக்கா, த்ரெடர் சிக்கன் தான் ஃப்ரை பண்ண போறோம். இந்த த்ரெடர் சிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன பிள்ளைக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாத இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்குது. இந்த த்ரெடர் சிக்கனு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்பவே ஈஸி தான். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். நல்லா கிரிஸ்பியா சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். எங்க ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இப்ப இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஆனா அடுப்ப மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிடக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நல்லா கிரிஸ்பியான நமக்கு வந்து த்ரெடர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்ப வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் தனியா நான் எடுத்துக்க போறேன். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிஷ்யூ பேப்பர்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கிறதில்ல. நம்ம டிஷ்யூ பேப்பர்ல வைக்கும்போது, அதோட அந்த மொறுமொறுப்பு பார்த்தீங்கன்னாக்கா போயிடுது. ஸோ, அதனால வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, டிஷ்யூ போடாத இந்த மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து டிஷ்யூ பேப்பரே யூஸ் பண்ணுவேன். ஸோ, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு தான். நான் ஒரு வீடியோல பார்த்தேன். ஸோ, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு. ஸோ, அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி டிஷ்யூல வைக்கிறதில்ல. ஸோ, இப்ப எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒண்ணு ஒண்ணும் ஃப்ரை பண்ணி தனியா எடுத்துட்டு, எல்லாத்தையும் பிளேட்லயும் எடுத்து வச்சாச்சு. இப்ப பீஸா எடுத்துரலாம். பீஸா ரொம்ப சூப்பரா வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்ட்டாவும், நல்லா சூப்பரா ரெடியா இருந்துச்சு. அதுவும் இல்லாத ஃபர்ஹான் குட்டிக்கு வந்து இந்த ஹார்ட் ஆக்ஸ்னாக்கா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதோட ஹார்ட் ஆக்ஸ் பீஸா அப்படின்னோன அவரு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்ட்டாரு. ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆரஞ்சு மொஹிட்டோ தான் போட போறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து ஆரஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூஸ் போட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுலயே நம்ம வந்து மொஹிட்டோ போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐஸ் கியூப்லாம் எதுவுமே போடல. ஏன்னா நம்ம வந்து ஆரஞ்சே வந்து ஜூஸ் போட்டு எடுத்து வச்சோம்ல, அதுவே நல்லா ஐஸ் கட்டியாயிடுச்சு. ஸோ இதுலயே வந்து கொஞ்சமா ஆரஞ்சு கட் பண்ணி சேர்த்துட்டு, அதுல வந்து புதினா தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சோடாவோ அப்படி இல்லைனாக்கா 7அப் எது வேணாலும் ஊத்திக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லாருக்கும். நம்ம அந்த ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது, இது கொஞ்சம் குடிக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். ஸோ இப்ப எல்லாத்தையும் எடுத்து டேபிள்லயும் வச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னே சொல்லியிருந்தேன். ஸோ, அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெஷல் ஐட்டமா தான் எல்லாமே பண்ணியிருந்தேன். மாஷாஅல்லாஹ் டேஸ்ட்டும் சூப்பரா வந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இன்ஷாஅல்லாஹ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.